செஞ்சூர் அம்மன் செய்திகள். வணக்கம். சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களை தரைக்குறைவாக பேசிய வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவு செய்த கௌசல்யாவை கைது செய்ய வலியுறுத்தி தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் சார்பில் அங்கன்வாடி பணியாளர்களை சமூக வலைதளங்களில் அவதூறாகவும் தரக்குறைவான வார்த்தைகளாலும் விமர்சித்த கௌசல்யா என்ற பெண் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மாநில துணைத் தலைவர் லதா தலைமையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பாக 100க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஒன்றிய பொருளாளர் கமலி தெரிவிக்கையில், நாகர்கோவிலைச் சேர்ந்த கௌசல்யா கடந்த ஜூன் மாதம் அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சத்து மாவு, முட்டை உள்ளிட்ட பொருட்களை அங்கன்வாடி ஊழியர்கள் கள்ளச்சந்தையில் விற்கப்பட்டு வருவதாக அங்கன்வாடி பணியாளர்களை அவதூறு வார்த்தைகளால் பேசிய வீடியோ ஒன்றை வலைதளங்களில் பதிவிட்டுள்ளதாகவும், அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருவதாகவும், அதன் தொடர்ச்சியாக திருவள்ளூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாகவும், அதில் கௌசல்யா என்ற பெண் மீது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் எனவும், அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டங்கள் தொடரப்போவதாக எச்சரித்துள்ளனர். இதில் மாவட்ட சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தின் செயலாளர் லூர்துசாமி, மாநில தலைவர் சந்திரசேகர், மாவட்ட தலைவர் புஷ்பராணி, மாவட்ட பொருளாளர் கலைச்செல்வி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.